நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? நான் வந்து யூடியூப்ல, யூடியூப்லயோ நான் ஆட் பார்த்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல ஆமாங்க சார், இன்ஸ்டால ஆட் பார்த்துட்டு அவங்க ஒண்ணுமே பண்ணல. டெய்லி ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க. டவுட் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. ஓ ரிப்ளை வராது. கால் பண்ணக்கூடாது அவங்களுக்கு. வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பணும். அப்புறம் எதுக்கு அவங்க டைப் சொல்றாங்களா? எப்படி டவுட் கிளியர் ஆகாம எப்படி நம்மளால அடுத்த ஸ்டேஜ் போக முடியும்? அவங்க டயட்டே ஒன்னும் சொல்லலைங்க சார். சும்மா இது நீங்க இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணல, எதுவுமே சொல்லல. இந்த மாதிரி இதை சாப்பிடலாம், இது சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லிட்டு நாமளே ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். டோட்டல் வேஸ்ட். ஆப்பிள் சைடர் வினிகர் அவங்க எனக்கு வாங்க சொன்னாங்க. அதை வாங்கிட்டு எப்படி சாப்பிடணும்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும். சோ வாங்கினது அப்படியே இருக்கு என்கிட்ட. ஓ அப்படிங்களா? அதாவது ஆட் மட்டும் போட்டு நம்ம ஆளுங்க வந்து அந்த ஆட் வந்து ஒரு கெத்தா ஒரு இடத்துல காட்டுறது, பேசுறத வச்சே நிறைய ஏமாந்துடுறாங்க. ஆமா, அந்த டாக்டர் அவ்வளவு அழகா பேசுறாரு அதுலதான். ரொம்ப சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க சார். நான் வந்து ஃபாலோ பண்றேன். நான் டயட் ஆரம்பிச்சுனா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். கண்டிப்பா இருங்க. அதுதான் எனக்கும் வேணும். உங்க டவுட் கேளுங்க. அதுதான் எனக்கும் வேணும். ஏன்னா அப்பதான் நானும் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணி அது பெனிஃபிட் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பா பாத்துக்கலாம். எனக்கு அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க.